ஒரு அமைதியான கிராமத்தில் விஷ்ணு என்ற ஒரு பிராமணர் வாழ்ந்தார். அவர் கூர்மையான புத்திக்கு பெயர் பெற்றவர். ஒரு நாள் ஒரு பணக்காரருக்காக சடங்கொன்று செய்து முடித்த பிறகு விஷ்ணுவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஆட்டுக்குட்டியை பரிசாக அளித்தார். அவர் நன்றி கூறி ஆட்டைத் தோளில் தூக்கிக் கொண்டு வீட்டுக்குத் திரும்பச் சென்றார். அப்போது வழியில் மங்கால், போலா மற்றும் கோபால் என்ற 3 திருடர்கள் விஷ்ணுவையும் ஆட்டையும் பார்த்தனர். பிராமணர் தனியாக இருப்பதைப் பார்த்ததும் வன்முறையால் அல்லாமல் தந்திரத்தால் ஆட்டை திருடத் திட்டமிட்டனர். அந்த நாள் காலை ஒரு கிராமவாசி ஐயா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஏரியாவுல திருடர்கள் சுத்துறாங்களாம். நம்ம ஊர்லயே 2 வீட்ல திருட்டு நடந்துருச்சாம். இருப்பதை விஷ்ணுவிடம் எச்சரித்திருந்தார். விஷ்ணு ஆட்டின் கழுத்தில் மணி கட்டினார். பக்கத்தில் இருந்த சில கிராமவாசிகளிடம் சொன்னார். இந்த மணிக்காடில் ஒலிக்கும்போது அதுதான் எனக்கு உதவி தேவைப்படும் குறி. விஷ்ணு நடந்துட்டிருந்தப்போ மங்கள் அவரை நிறுத்தி சொன்னான். ஐயா, தோல்ல நாயை ஏன் தூக்கிட்டு வரீங்க? இது நாயா? நான் ஆடுன்னு நினைச்சேன். வியப்பா இருகே. மெதுவா புன்னகையோடு நடந்து சென்றார். சிறிது தொலைவில் போலா வந்தான். ஐயா, நீங்கள் ஒரு இறந்த கன்றுக்குட்டியை தூக்கிக் கொண்டு செல்கிறீர்கள். இது ஒரு ஆன்மீக மனிதருக்கு ஏற்றதல்ல. இறந்த கன்று? இது 2வது நபர் என்னையே சந்தேகப்பட வைத்தனர். அவர் அமைதியாக தொடர்ந்தார். இறுதியாக கோபால் பாய்ந்து வந்து கூச்சலிட்டான். இது ஆடல்ல, இது வேஷம் போட்ட பிசாசு. இதை போட்டுவிட்டு ஓடுங்கள், இல்லையென்றால் சாபம் விழும். விஷ்ணு சோகத்தில் மூச்சு விட்டார். அவர் ஆட்டை மரத்தருகே மெதுவாக விட்டுவிட்டு காட்டுக்குள் ஓடினார். அவர்கள் ஆட்டை பிடிக்க ஓடினார்கள். ஆனால் அவர்கள் ஆட்டை தொட்டவுடன் அது அசைந்து அதன் கழுத்திலிருந்த மணி ஒலிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே அருகில் காத்திருந்த கிராமவாசிகள் அந்த மணிசத்தைக் கேட்டுவிட்டு கைகளில் கட்டைகளுடன் ஓடிவந்தனர். ஆட்டைத் தோளில் தூக்கிக் கொண்டு வீட்டுக்குத் திரும்பச் சென்றார். மெதுவா புன்னகையோடு நடந்து சென்றார்.